ஏங்க ஏன் உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு கவர்ச்சி மோகம்? நீங்கள் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, பணத்துக்காக பாயாசத்தில் விஷம் வைக்கிற ஜனங்க தானே நீங்கள்லாம். டிவி கேட்க ஓட்டு போட்டு அத்தனை பேரையும் சொல்கிறேன், தைரியம் தான் நெஞ்சில் குத்தணும், முதுகில் குத்தக்கூடாது. முதுகில் குத்துறவங்களை என்ன பண்ண முடியும்? இப்படி அவருக்கு நல்லது பேசிட்டா அங்கே போய் அவருக்கு ஓட்டு போட்டுட்டீங்க. பெத்த பிள்ளைங்களே செத்தது கவலைப்படாத ஆளுங்க தானே. ஒரு பொம்பளை கிளவி சொல்லிச்சு, போனால் போட்டோம் உள்ளே போனான்னா அதான் விஜய் புள்ளகிறாரு. என்ன ஒன்று, ஜனத்துக்கு போனேன் ஒரு பொண்ணு சொல்லுது, ஜனத்தில் போனேன் என் பிள்ளைய இழந்தேன் தான் மிச்சம். ஐயோ, ரொம்ப பாசத்தில் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பனையூருக்கு வர வச்சு பணத்தை வாங்கியிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம். பார்வைக்கு பார்க்கும்போது கவர்ச்சி தான் முக்கியம். நம்ம நாடு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டுருக்குன்னு இப்போ தான் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினச்சிருந்தா ஏன் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிக்கு ஏன் இது பண்ணுறீங்க? பணம் இல்லைன்னா என் மதிக்க மாட்டிங்களா? ஏன் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்க வேண்டியது தானே? 26 வருஷமாக போராடுறாரு, அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுருந்தா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கரெக்டானவங்க. யாரும் அந்த மோகத்துக்கும் அடிமையாகலை, ஒரு கேவலமான எண்ணத்துக்கும் அடிமையாகலை. நல்லவங்களை வர வச்சிருக்கு, சீமானை வர வச்சிருக்க வேண்டியது தானே. பேரன் சொல்லிச்சின் தாத்தா போடுறது, பொண்ணு சொல்லிச்சின் அப்பா போடுறது, என்ன இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. RSS கிட்டையும் பாஜக கிட்டையும் அவங்க 2 பேரும் ஏவி விட்ட ஏவல் கிட்ட அடிமையாக வச்சுட்டீங்க அடமானம் தமிழ்நாட்டை. இனிமேல் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். பாருங்க, இதே உங்களுக்கு பெரிய தண்டனை கண்டிப்பாக ஆண்டவன் கொடுப்பான் பாருங்க.